வணக்கம் நேயர்களே, என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல ஜர்னல் என்ட்ரிஸ் பத்தி சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். ஜர்னல் என்ட்ரிஸ் நம்ம பிசினஸ்ல பண்ணக்கூடிய எனி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸுக்கு நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல கண்டிப்பா ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஜர்னல் என்ட்ரி நீங்க போஸ்ட் பண்றது மூலமா அந்த நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன் அண்ட் பர்பஸ் ஆஃப் தட் டிரான்சாக்ஷனை நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ எனி டைப் ஆஃப் எ டிரான்சாக்ஷன் அது வந்துட்டு ஒரு செலவா இருக்கலாம், அல்லது வருமானமா இருக்கலாம், அல்லது ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரா இருக்கலாம், அல்லது கஸ்டமர் கிட்ட இருந்து நீங்க ஃபண்டு ரிசீவ் பண்ணியிருக்கிறதா இருக்கலாம், அல்லது நீங்க வெண்டருக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கலாம், அல்லது நீங்க பேங்க்ல கேஷை டெபாசிட் பண்ணிருக்கலாம், அல்லது பேங்க்ல இருந்து நீங்க கேஷை வந்து வித்ட்ரான் பண்ணிருக்கலாம். ஸோ எனி டைப் ஆஃப் எ டிரான்சாக்ஷன், அந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா ஜர்னல் என்ட்ரிஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணியே ஆகணும். ஜர்னல் என்ட்ரி நீங்க போஸ்ட் பண்றீங்கன்னா சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட், அதாவது எந்த டேட்ல நீங்க அந்த ஜர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்றீங்களோ அந்த டேட் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். தென் எந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்க டெபிட் பண்ண போறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஜர்னல் என்ட்ரியில அக்கௌண்ட்டை நீங்க டெபிட் பண்றீங்கன்னா அது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும். அதே மாதிரி எந்த அக்கௌண்ட்டை நீங்க கிரெடிட் பண்றீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். பிளஸ் அமௌண்ட்டை நீங்க கண்டிப்பா ஸ்பெசிஃபை பண்ணி தான் ஆகணும். தென் அந்த பர்பஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷனை ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க மென்ஷன் பண்ணணும். அதை நாம வந்துட்டு நரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த டிரான்சாக்ஷன் எதுக்காக நடந்திருக்கு அப்படிங்கிறத பிரீஃப் பண்றது தான் வந்துட்டு இந்த நரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜர்னல் என்ட்ரிக்கும் கண்டிப்பா நீங்க வந்துட்டு நரேஷன் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா லேட்டர் பாயிண்ட்ல அந்த ஜர்னல் என்ட்ரியை ரிவ்யூ பண்ணும் பொழுது என்ன பர்பஸ்க்காக அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த நரேஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். இப்ப ஜர்னல் என்ட்ரிஸை சில உதாரணங்களோட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் 20,000 rupees கேஷ். அதாவது இவங்க வந்து கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு கேஷ் வந்துட்டு 20,000 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் த அக்கௌண்டிங் கோல்டன் ரூல்ஸ் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி டெபிட்டட். ஸோ பர்ச்சேஸை நம்ம வந்துட்டு டெபிட் பண்ணணும். இங்கே கேஷ் வந்து நம்ம கையை விட்டு போகுது. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு ரியல் அக்கௌண்ட் ஆஸ் பர் த அக்கௌண்டிங் கோல்டன் ரூல்ஸ். ஸோ கேஷ் கோஸ் அவுட். ஸோ கேஷை வந்துட்டு நாம கிரெடிட் பண்ணணும். Purchase account debtor to cash account credit 20,000 rupees. So narration la being goods purchased for cash. Second example, sold goods for rupees 12,000 on credit to Ram. நம்ம ராமுக்கு கூட்ஸை வந்துட்டு சேல் பண்ணியிருக்கோம். அந்த கூட்ஸினுடைய மதிப்பு வந்துட்டு 12,000 ரூபாய். ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது வருமானம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேல்ஸை வந்துட்டு கிரெடிட் பண்ணணும் ஆஸ் பர் த கோல்டன் அக்கௌண்டிங் ரூல்ஸ். ஏன்னா கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகேங்களா? ஸோ சேல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இன்கம். ஸோ இன்கம்மை நாம வந்துட்டு கிரெடிட் பண்ணணும். அதே மாதிரி இங்க கூட்ஸை வந்து நம்ம கிரெடிட்ல தான் வந்துட்டு சேல் பண்ணியிருக்கோம், கேஷுக்கு நம்ம சேல் பண்ண கிடையாது. ஸோ கிரெடிட்டுக்கு சேல் பண்ணும் பொழுது ராம் வந்துட்டு லேட்டர் பாயிண்ட்ல அவரு நமக்கு அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாரு. ஓகேங்களா? பட் இப்போ அவர் வந்து அந்த அந்த சேல் டிரான்சாக்ஷனுக்கு அமௌண்ட்டை கொடுக்க கிடையாது. ஸோ இங்க ராம் தான் வந்துட்டு பையர். ஸோ டெபிட் த ரிசீவர். ஓகேங்களா? ஆஸ் பர் த கோல்டன் அக்கௌண்டிங் ரூல் படி டெபிட் த ரிசீவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ராம் தான். ஓகேங்களா? ஸோ ராம வந்து நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ ராம் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 12,000 rupees. Being goods sold on credit to Ram. Third example, received rupees 10,000 from Ram in cash. இப்போ ராம் ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்து கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அவர் பர்ச்சேஸ் பண்ணனதில் ஒரு 10,000 rupees வந்து நமக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு கேஷ் உள்ள வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் ஆஸ் பர் த அக்கௌண்டிங் கோல்டன் ரூல்ஸ். கேஷ் உள்ள வருது அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் இட் இஸ் எ ரியல் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ கேஷை வந்துட்டு நம்ம டெபிட் பண்ணணும். இங்க கொடுக்கறது யாரு அப்படின்னா ராம் தான். ஓகேங்களா? ஸோ பர்சனல் அக்கௌண்ட், ராம் வந்துட்டு பர்சனல் அக்கௌண்ட். அக்கௌண்டிங் கோல்டன் ரூல்ஸ் படி கிரெடிட் த கிவர். இங்க ராம் தான் வந்துட்டு கிவர். ஸோ ராம வந்துட்டு நாம கிரெடிட் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராம் அக்கௌண்ட் 10,000 rupees. பீயிங் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ராம் அப்படின்னு நரேஷன்ல ஸ்பெசிஃபை பண்ணணும். Fourth example, bought office furniture rupees 15,000 on credit from
ஷாம். இப்போ ஷாம் கிட்ட இருந்து நாம ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் வந்துட்டு நாம வந்து பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணக்கூடாது. பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ட நாம எப்ப டெபிட் பண்ணணும்னா, அது வந்து எக்ஸ்பென்சஸா இருக்கணும். இது ஃபர்னிச்சர் வந்துட்டு நம்ம எக்ஸ்பென்சஸா ட்ரீட் பண்ண முடியாது. ஃபர்னிச்சர் இட் இஸ் அன் அசெட். ஓகேங்களா? ஸோ ஃபர்னிச்சர் வந்துட்டு நமக்கு உள்ள வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். அது வந்துட்டு ரியல் அக்கவுண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்னிச்சரை நாம வந்துட்டு டெபிட் பண்ணணும். இங்க வந்துட்டு குடுக்கறது யாரு அப்படின்னா ஷாம் தான். கிரெடிட்ல தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கேஷ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்க குடுக்குறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம், பர்சனல் அக்கவுண்ட். ஸோ ஷாம வந்துட்டு நாம கிரெடிட் பண்ணணும். கிரெடிட் த கிவர். ஓகேங்களா? ஸோ ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷாம் அக்கவுண்ட் கிரெடிட். ஓகேங்களா? 15,000 பீயிங் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஆன் கிரெடிட். பெய்டு எலக்ட்ரிசிட்டி பில் ருபீஸ் 3,000 பை பேங்க். அதாவது இபி சார்ஜஸ் வந்துட்டு ஒரு 3000 ரூபாய் வந்து பே பண்ணியிருக்காங்க. கேஷா பே பண்ண கிடையாது. பேங்க்ல இருந்து பே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். ஸோ அது வந்துட்டு நாமினல் அக்கௌண்ட்ல வரும். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஷை வந்து கிரெடிட் பண்ணக்கூடாது. பேங்க்கை தான் நம்ம வந்துட்டு கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா? பேங்க் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அசெட். ஓகேங்களா? ஏன்னா பேங்க்ல இருந்து தான் பணம் போகுது. பேங்க் வந்துட்டு இட் இஸ் அன் அசெட். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் பீயிங் எலக்ட்ரிசிட்டி பில் பெய்டு. இந்த வீடியோல ஜர்னல் என்ட்ரி பத்தி உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இன்னமும் என் யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூப் சேனலோட லிங்கை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.